நடந்து முடிஞ்ச தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சிஎம் விஜய் அவர்கள் பெரம்பூர், திருச்சி 2 இடத்துல போட்டி முதலமைச்சரா பதவியேற்றிருக்காரு. முதலமைச்சரா பதவியேற்ற கொஞ்ச நாள்லயே திருச்சி பகுதியில ராஜினாமா செஞ்சிருக்காரு. இந்த நிலையில திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் நடக்கிறதுக்கான பணிகள் மும்முரமா நடந்துட்டு இருக்கு. டிவிகே சார்பா நடிகர் லாரன்ஸ் தான் எம்எல்ஏவா போட்டியிட போறாரு அப்படின்ற நியூஸ் சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை குறிச்சு ராகவா லாரன்ஸ் அபிஷியலா அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. மேலும் அவர் ஸ்டேட்மெண்ட் பார்த்த ரசிகர்கள் பலருமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அவர் ரிலீஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த சில நாட்களா நான் திருச்சி சட்டமன்ற தொகுதியில எலெக்ஷன்ல நான் போட்டி போடுவதாக சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அதை குறிச்சு என்னோட சோசியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸும் பத்தின கிளாரிபிகேஷனுக்காக எனக்கு போன் மூலியமா ரீச் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட அவங்க என்ன நேர்ல மீட் பண்ணி இதை பத்தின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவங்க விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நாளுக்கு நாள் இந்த வதந்திகள் அதிகரிச்சுட்டே போகுது. இதுக்கு அதிகாரப்பூர்வமா பதிலளிக்க கட்ட சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனாலதான் இந்த அதிகாரப்பூர்வ குறிப்பை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புறேன். நான் இப்போ என்னோட அடுத்த படமான பென்ஸ் படத்துல ரொம்பவே பிஸியா இருக்கேன். இந்த ஷூட் எல்லாமே வரும் 10ஆம் தேதியோட முடிவடைய எங்க அம்மா ஆசீர்வாதத்தோட என்னோட லைஃப்ல எடுக்க போற முக்கியமான முடிவுகளை வரும் 11ஆம் தேதி 9:30 மணிக்கு நான் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவேன். எல்லாரோட அன்பையும் ஆதரவையும் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக்ல மாற்றம் சர்வீஸ் இஸ் காட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ராகவா லாரன்ஸோட இந்த போஸ்ட் எல்லாருக்குமே சர்ப்ரைசிங்கா இருக்குன்னு சொல்லணும். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை புதுசா ஒரு அரசியல் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மனைவியான லதா ரஜினிகாந்த் அவங்கள ஒரு அரசியல் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாரன்ஸை பொறுத்தவரை அவர் சூப்பர் ஸ்டாரோட வெறித்தனமான விசுவாசி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சில வருடங்களுக்கு முன்னாடி கூட ரஜினிகாந்த் அவர்கள் தனி கட்சி தொடங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தப்ப மதுரை ரசிகர் கூட்டத்துல பேசியிருந்த ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் சூப்பர் ஸ்டார் சொன்னா நான் மதுரையிலே போட்டியிட தயார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில தான் லாரன்ஸ் மாஸ்டர் டிவிகேல ஜாயின் பண்ண போறார். திருச்சி கிழக்கு தொகுதியில ஒரு கேண்டிடேட்டா இருக்க போறார் அப்படின்ற செய்திகள் பரவிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் அண்ணாமலை அப்புறம் மற்றும் லதா ரஜினிகாந்த் இவங்களோட அறிவிப்புகள் வெளியாச்சு. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது லாரன்ஸ் மாஸ்டர் டிவிகேல ஜாயின் பண்ண போறாரா, லதா ரஜினிகாந்தோட மக்கள் மேடையா அண்ணாமலை கட்சியான்றது பெரிய குழப்பமா மாறிட்டு இருக்கு. அதே நேரம் அவரோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு கீழே ஹேஷ்டேக்ல மாற்றம் அப்படின்னு போட்டுட்டாரு. எல்லாருக்குமே தெரியும் மாற்றம் அப்படிங்கிறது டிவிகேயோட முக்கியமான பிரச்சாரமா இருந்துச்சு. விஜய் அவர்கள் பல தடவை அதை சொல்லியிருக்காரு. அதே போல லாரன்ஸ் மாஸ்டர் மாற்றம் அப்படின்ற பேர்ல ஒரு பெரிய அறக்கட்டளையும் நடத்திட்டு வர்றாரு. மேலும் லாரன்ஸ் மாஸ்டர் விஜய்க்கு நெருக்கமான நண்பர். இப்படிதான் தற்போதைய சூழ்நிலைகள் போயிட்டு இருக்கு. ஸோ கேள்வி என்னவா இருக்குன்னா, டிவிகேல ஜாயின் பண்ண போறாரா, இல்ல அண்ணாமலை புதுசா ஆரம்பிச்சிருக்க கட்சியில ஜாயின் பண்ண போறாரா, இல்ல லதா ரஜினிகாந்த் ஆரம்பிச்சிருக்க இயக்கத்துல ஜாயின் பண்ண போறாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. மேலும் இதை பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணி